தர்காவுக்கு அமைதியான முறையில யாத்திரை போய்கிட்டு இருந்தவங்க நடுவுல இந்த திமுக ஆட்சியில போன வருடம் ஆடை எடுத்துக்கிட்டு போய் அங்க பலி கொடுக்கலாம், வெட்டலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அங்கதான் பிரச்சனை வந்துச்சு. அப்ப இது எல்லாரும் புனிதமா நினைக்கிற ஒரு கோயில் வளாகத்துல நீங்க ஆட்டை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, ஆஹா ஆடு வெட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி வீம்புக்குன்னு முஸ்லிம் லீக் எம்பி, திமுக கூட்டணியில் இருக்கும் முஸ்லிம் லீக் எம்பி நவாஸ்கனி அவர்கள் அங்கேயே திருப்பரங்குன்றம் மலைக்கு போய் ஆய்வு செய்து ஆட்டு பிரியாணி சாப்பிட்டாரு பாருங்க. அப்பதான் இந்த விஷயம் பூதாகாரமா மறுபடி வெடிச்சிருச்சு. இத்தனை காலமா இத மறந்து போயிருந்த இந்துக்கள் பொறுத்தது போதும் அப்படின்னு பொங்கி எழுந்துட்டாங்க. இப்ப மறுபடி நீதிமன்ற கதவை தட்டுறாங்க இந்து முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சி முதலிய இந்துத்துவ அமைப்புகள். மீண்டும் நமக்கான ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கியிருக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி மீண்டும் ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க, தாராளமாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாம் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடலாம். அதனால 50 அடி தள்ளி இருக்கக்கூடிய தர்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இன்னும் சொல்ல போனா எல்லா இஸ்லாமியர்களும் தர்காவுக்கு யாத்திரை போவதும் இல்லை. அது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவினர் தான் போறாங்க. சோ இது இது எத்தனையோ வருஷமா மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமா இருக்கக்கூடிய மதுரையில எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாது அப்படின்னு எல்லா தரப்பினரையும் கலந்து ஆலோசித்த பின் உயர் நீதிமன்றத்துல ஒரு சீரான அறமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க.